Hi viewers, welcome to my channel Mr. Blaster. எமது மிஸ்டர் பிளாஸ்டர் சேனலில் நாம் தொடர்ச்சியாக வேர்ப்ஸ் பற்றி தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வேர்ப்ஸில் மெயின் வேர்ப்ஸ் பற்றி நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அதன் பின்பு நாம் தற்பொழுது பார்க்கவிருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஹெல்பிங் வேர்ப்ஸில் நாம் முதன்மையாக பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸில் பிரிவாக நாம் பார்க்கவிருப்பது என்னவென்று சொன்னால் பி வேர்ப்ஸ், இரு வினை. அதாவது பி வேர்ப்ஸ் என்றால் இரு என்ற கருத்துப்பட பாவிக்கப்படுகின்ற வினை சொற்களை நாம் பி வேர்ப்ஸ் என்றாவது ஆங்கிலத்தில் நாம் அழைப்போம். அதாவது பி வேர்ப்ஸ் என்றால் இரு வினை, அதாவது இரு என்ற கருத்துப்பட பாவிக்கப்படுகின்ற வினை சொற்களை நாம் ஆங்கிலத்தில் பி வேர்ப்ஸ் என்று அழைப்போம். அதில் நாம் முதலாவதாக பார்க்கவிருக்கின்றோம் பி வேர்ப்ஸில் பிரசன்ட் ஃபார்ம், நிகழ்கால வடிவம். அதாவது பி வேர்ப்ஸுக்கு பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் என்ற 3 அமைப்புகள் இருக்கின்றது. அதில் நாம் பிரதானமாக பார்க்கவிருப்பது என்னவென்றால் இந்த பிரசன்ட் ஃபார்ம், நிகழ்கால வடிவத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம். am, is, are என்ற இந்த 3 வடிவங்கள் தான் நிகழ்காலத்தில் பி வேர்ப்ஸினுடைய வடிவங்கள். இது I, he, she, it, we, you, they இவையெல்லாம் ப்ரொனவுன்ஸ் என்று நாம் அழைப்போம். அதாவது மறு பெயர் சொற்கள். இது பற்றிய எமது வீடியோஸ் தெளிவாக வரவிருக்கின்றது. அதில் நாம் வேர்ட் கிளாஸில் நாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண இருக்கின்றோம். இப்பொழுது நாம் வேர்ப்ஸ் பற்றி பார்த்து கொண்டிருப்பதனால் இந்த ஐ என்றால் என்னவென்பது பற்றி உங்களுக்கு தெரியாமல் விட்டாலும் பரவாயில்லை. இதனது கருத்து தெரிந்தால் போதுமானது. ரைட். ஐ என்றால் நான். am என்றால் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பி வேர்ப்ஸினுடைய கருத்து என்ன? இரு வினை என்று வரும். அதாவது இருத்தல் என்ற கருத்துப்பட வரும். ஆகவே am என்றால் என்ன கருத்து வரும்? இருத்தல் என்ற கருத்து வரும். ஆகவே ஐ am என்று சொன்னால் நான் இருக்கிறேன் என்ற கருத்து வரும். அதுபோன்று he is, he என்றால் அவன், is என்றால் இருக்கிறான் என்ற கருத்து. ஆகவே he is என்றால் அவன் இருக்கிறான் என்ற கருத்து. she என்றால் அவள், is என்றால் இருக்கிறாள், she is என்றால் அவள் இருக்கிறாள் என்ற கருத்து பெற வரும். அதுபோன்று it என்றால் அது அல்லது இது, it is என்றால் அது இருக்கிறது அல்லது இது இருக்கிறது என்ற கருத்துப்பட வரும். அதுபோன்று we என்றால் நாங்கள் என்ற கருத்துப்பட வரும். அப்ப நாங்கள் இருக்கிறோம், we are, என்றால் இருத்தல், we என்றால் நாங்கள். அப்ப we are என்றால் நாங்கள் இருக்கிறோம் என்ற கருத்துப்பட வரும். அடுத்து you என்றால் நீ அல்லது நீங்கள், you are என்றால் நீ இருக்கிறாய் அல்லது நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற கருத்துப்பட வரும். அடுத்து they என்றால் அவர்கள் என்ற கருத்து. என்றால் இருக்கிறார்கள், they are என்றால் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற கருத்துப்பட வரும். ஆகவே இந்த ஐ என்பதை பொறுத்தளவில் am என்ற பி வேர்ப்ஸினை அது ஏற்றுக்கொள்ளும். he, she, it என்பது செகண்ட் பர்சன் சிங்குலர் என்று சொல்லுவோம். அதாவது செகண்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் அது இஸ் என்ற பி வேர்பினை அது ஏற்றுக்கொள்ளும். ஆகவே he, she, it என்பது இஸ் என்ற பி வேர்பினை பெற்றுக்கொள்ளும். அடுத்து
we, you, they இவை பன்மைகளாக பாவிக்கப்படக்கூடியவை. எனவே இந்த பன்மையாக பாவிக்கப்படக்கூடிய we, you, they என்ற pronouns என்ற be verb-னை பெற்றுக்கொள்ளும். எனவே இந்த am, is, are என்பது நிகழ்கால வடிவம். இந்த நிகழ்கால வடிவத்தில் be verbs ஐக்கு am என்றும், he, she, itக்கு is என்றும், we, you, theyக்கு are என்றும் பெற்றுக்கொள்ளும். இதனது be verbs-ஐ பொறுத்தளவில் இதனது present formகளாக am, is, are என்பன இருக்கின்றது. ஆகவே I என்பது am என்றும், he, she, it என்பது is என்பதையும், we, you, they என்பது are என்ற present formக்குரிய be verbs-களையும் பெற்றுக்கொள்ளும். இதுபோன்று past form இறந்த கால be verbs-இனது அமைப்பு இரண்டு இருக்கின்றது, was and were. இந்த சிங்குலர்களான I, he, she, it, I என்றால் நான், he என்றால் அவன், she என்றால் அவள், it என்றால் அது அல்லது இது. அப்ப I was என்றால் இருந்தேன் என்ற கருத்து, இருந்த என்ற கருத்துப்பட வரும். இங்கு I என்றால் நான், I was என்றால் நான் இருந்தேன் என்ற கருத்துப்பட வரும். அடுத்து he நிகழ்காலத்தில் is என்பதை பெற்றுக்கொள்ளும். அதுபோன்று he என்ற pronoun past form இறந்த கால be verbs-ஆன was-னை பெற்றுக்கொள்ளும். ஆகவே he was என்றால் அவன் இருந்தான் என்ற கருத்துப்பட வரும். அடுத்து she was அவள் இருந்தாள் என்ற கருத்துப்பட வரும். அடுத்து it was அது இருந்தது என்ற கருத்துப்பட வரும். ஆகவே இதில் நாம் ஒன்று புரிந்து கொள்கிறோம். என்ன? I was, he was, she was, it was இவை எல்லாமே was என்ற இறந்த கால be verbs-னை பெற்றுக்கொள்ளும். Past form of be verbs is was. ஆகவே I, he, she, it என்பன was என்ற இறந்த கால be verbs-னை பெற்றுக்கொள்ளும். அதுபோன்று we, you, they நிகழ்கால be verbs-களான ஆவை பெறுவது போன்று இந்த we, you, they என்ற pronouns were என்ற past formக்குரிய be verbs-னை பெற்றுக்கொள்ளும். உதாரணமாக we were, we என்றால் நாங்கள், were என்றால் இருந்தோம் என்ற கருத்துப்பட வரும். ஆகவே அடுத்து you were நீ இருந்தாய் என்ற ஒரு கருத்து இருக்கு. அடுத்து அதே போன்று அது ஒருமையாக பாவிக்கப்படும். இது you were என்று பன்மையாகவும் பாவிக்கப்படும். நீங்கள் இருந்தீர்கள் என்றும் பாவிக்கப்படும். ஆகவே you were என்பதற்கு ரெண்டு கருத்துக்கள் இருக்கின்றது. ஒன்று you were என்றால் நீ இருந்தாய் என்ற ஒரு கருத்து. அடுத்து you were என்றால் நீங்கள் இருந்தீர்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. அடுத்து they were அவர்கள் இருந்தார்கள் என்ற கருத்துப்பட வரும். ஆகவே we, you, they என்ற இந்த pronouns were என்ற past formக்குரிய be verbs-னை பெற்றுக்கொள்ளும். அடுத்ததாக நாம் இதனது தொடர்ச்சியாக future form of be verbs இந்த எதிர்கால வடிவம் be verbs-னுடைய எதிர்கால வடிவம் என்னவென்றால் will be அல்லது shall be என்பது வரும். உதாரணமாக ஐயும் வியும் shall be என்ற
be verbs future form குரிய be verbs பெற்றுக்கொள்ளும். பாருங்கள், I shall be, நான் இருப்பேன். இந்த shall be என்றால் எதிர்காலம் தானே, நிகழ்காலம் என்றால் இருத்தல் என்று வரும், எதிர்காலம் என்றால் இருப்பேன் என்று வரும். ஆகவே I shall be, நான் இருப்பேன். We shall be, நாங்கள் இருப்போம் என்று வரும். ஆனால் பொதுவாகவே இந்த I, he, she, it, we, you, they இந்த எல்லாருக்குமே, எல்லா ப்ரொனவுனுக்கும் will be என்ற ஃபியூச்சர் ஃபார்முக்குரிய எதிர்கால அமைப்புக்குரிய இந்த be verbs இரு வினையினை நாம் பாவிக்கலாம். உதாரணமாக, I will be, நான் இருப்பேன். He will be, அவன் இருப்பான். She will be, அவள் இருப்பாள். It will be, அது அல்லது இது இருக்கும். We will be, நாங்கள் இருப்போம். You will be, நீ இருப்பாய் அல்லது நீங்கள் இருப்பீர்கள். They will be, அவர்கள் இருப்பார்கள் என்று கருதப்பட வரும். ஆகவே இதில் நாம் முழுமையாக நாம் be verbs-னுடைய present form, past form and future form பற்றி கற்றிருக்கின்றோம். இதில் ஏதேனும் doubts இருந்தால் நீங்கள் comment செக்ஷனில் பதிவிடலாம். இது மேலும் நாம் இது பற்றிய விளக்கங்களை நாம் உங்களுக்கு எதிர்காலத்தில் தர காத்திருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் இறுதியாக ஒரு recap. present form-க்குரிய be verbs am, is, are. past form-க்குரிய be verbs was, were. future form-க்குரிய be verbs will be and shall be. எனவே எமது இந்த வீடியோஸ் மூலமாக be verbs-இல் தெளிவு பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி.